ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். நார்மலாக கருவில் வளரும் குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு கர்ப்பிணிகள் ரொம்ப முக்கியமாக இந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும். ஒரே வாரத்திலேயோ அல்லது 10 நாள்லேயோ ஈஸியாகவே குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எந்த உணவுகள் எந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளணும், அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்ம கன்சீவ் ஆயிட்டாலே இது சாப்பிடணும், அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம முதல் 3 மாதத்துல நெறைய பெண்களுக்கு அதிகமான தலை சுத்தல், வாமிட், அது மட்டும் இல்லாம மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களால சாப்பிடவே முடியாது. நார்மலா ஒரு குழந்தை வந்து எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்ட வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. இவ்வளோதான் உங்களோட குழந்தையோட எடை இவ்வளோ தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அனாமலி ஸ்கேன் அதாவது 5த் மந்த் ஸ்கேன்ல தான் நம்மளுக்கு குழந்தையோட எடைய வந்து மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. குழந்தை வந்து இந்த அளவு உயரம் இருக்கு, இவ்வளோ எடை வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு குழந்தையோட எடை வந்து 8வது வாரத்துல 1 கிராமோட 1 கிராம் அளவுக்கு குழந்தையோட எடை வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து நார்மலா 5த் மந்த்து அந்த மாதத்துலருந்து தான் நம்மளுக்கு குழந்தையோட எடையே நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு குழந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நெனைப்பாங்க. அப்ப வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சீக்கிரம் சாப்பிடும் பொழுது, சீக்கிரமா குழந்தையோட அ ஒரு ஒரே வாரத்திலயோ அல்லது 10 நாள்லயோ குழந்தையோட எடைய அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். இதில அதிகமான ஃபைபர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதில அதிகமான பொட்டாசியம், விட்டமின் சி அதிகமா இருக்கு, விட்டமின் பி6 அதிகமா இருக்கு. இதில அதிகமான இரும்புச்சத்து இருக்கு. அதிகமான தாமிரம் அண்டு பீட்டா கரோட்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆக்ஸினேட்டரியா செயல்படுறதுனால, நம்ம பாடியில அ அ நல்லா செயல்படுத்துறதுக்கும், அது மட்டும் இல்லாம இதில விட்டமின் ஏய வந்து நல்லா ஒரு செயல்படுத்துறதுக்கும் இதில இருக்கிற ஆக்ஸினேட்டரி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதில இருக்கிற விட்டமின் ஏ வந்து கருவுல இருக்கிற தோல், அதாவது நம்ம குழந்தையோட தோல் மற்றும் எலும்புகளோட வளர்ச்சிய வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம கண்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் வந்து இதில வந்து அதிகமான இருக்கு. அது மட்டும் இல்லாம இதில அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால, நம்ம அ அதுவும் நார்மலா இத வந்து ஒரு ஆவியில வச்சு தான் வேக வச்சு நம்ம சாப்பிடுவோம். இது வந்து நம்மளுக்கு பாடியில வந்து நல்ல போதுமான நோய் எதிர்ப்பு சக்திய வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். அதனால நம்ம டெய்லி ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்ல வாரத்தில 1 நாளோ, 2 நாளோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு சுகர் இருந்தா மட்டும் அவங்க வந்து அவங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க வெஜ் வந்து நல்லா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு குழந்தையோட எடை வந்து கம்மியா இருக்கும். நெறைய பேரு சொல்லுவாங்க, "நீ நான்வெஜ் சாப்பிடல, அதனால தான் குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு." அவங்களுக்கு ஏற்ற மாரி, இல்ல நார்மலா எல்லாருமே வந்து பருப்பு மற்றும் பீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா, இது 2லயுமே வந்து அதிகமான புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நீங்க நார்மலா பருப்புனா, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, தட்டப்பயிறு, சுண்டலு, பச்சை பட்டாணி இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கொள்ளணும். பருப்புனா நார்மலா சாம்பார் வச்ச பருப்பு மட்டும் கிடையாது. காராமணின்னு சொல்லுவாங்க. நார்மலா பீன்ஸ்லயே பெரிய பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நெறைய வகையான பருப்புகள் இருக்கு. எல்லாமே டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு பருப்புகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பருப்புல வந்து அதிகமான நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதிகமான ஃபோலேட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதில அதிகமான கால்சியம் வந்து அதிகமா இருக்கு. கர்ப்பிணிகள் இந்த உணவுகள நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, அதிகமான புரோட்டீன் வந்து நம்ம குழந்தைய வந்து ஈஸியா இன்கிரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதில அதிகமான துத்தநாகமும் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. இதுவும் குழந்தையோட எடைய வந்து ஈஸியா இன்கிரீஸ் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம
குறப்பிரசவம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட எடைய வந்து குறையாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த பருப்பு வகைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கீரை. உங்க ஊர்ல என்ன கீரை கிடைக்கும்? ஒரு சிலருக்கு வந்து பாலக்கீரை கிடைக்கும், ஒரு சிலருக்கு சிறுகீரை கிடைக்கும், ஒரு சிலருக்கு அரைக்கீரை கிடைக்கும், ஒரு சிலருக்கு காட்டுல கிடைக்கும். அந்த மாதிரியான கீரைகள் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கீரைகள் நம்ம அதிகமா எடுத்துக்கொள்ளும்போது, இதில அதிகமான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்கள் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதிலயும் அதிகமான ஆக்ஸினேட்டரிகள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதில வந்து விட்டமின் ஏ அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபோலேட் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. கால்சியம், பொட்டாசியம்ஸ் இது எல்லாமே வந்து கீரையில வந்து அதிகமா இருக்கு. கீரை வந்து லைட்டா ரொம்ப வேக வச்சு அதில இருக்கிற நியூட்ரிஷன்லாம் போகாம, நம்ம சாலட் மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நார்மலா கொஞ்சமா லைட்டா அ அ ரொம்ப கடையாம, ரொம்ப பொரியல் மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியா அதில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே முழுசா நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பால்ல வந்து அதிகமான புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 200லேருந்து 500 ml வரைக்குமே பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பிணிகள் வந்து பால் எடுத்துக்கொள்றதுனால, குழந்தைக்கு தேவையான கால்சியத்தோட லெவல் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இதில அதிகமான புரோட்டீனும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேள கூட நீங்க பால் குடிக்கலாம். நார்மலா பிரெக்னன்சி டைம்ல டீ அண்ட் காஃபிய வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். இதில அதிகமான ஒரு சில பெண்களுக்கு வந்து நெறையா டீ, காஃபி குடிப்பாங்க. அ நார்மலா டீ, காஃபில வந்து கெஃபீன் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ கர்ப்பிணிகள் வந்து தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து பிடிக்காது. பால் வந்து ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் வந்து தயிரா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தயிர்ல வந்து அதிகமான ப்ரோபயாட்டிக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு பால் குடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நெனைக்கிறவங்க, தயிர் வந்து டெய்லியுமே மதிய லஞ்ச்ல வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்ல காலையில ஒரு 11 மணிக்கு ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா, மோர் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தயிர்லயும் அதிகமான கால்சியம், புரோட்டீன், விட்டமின் பி அதிகமா இருக்கு. துத்தநாகம் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. கருவோட அதாவது நம்ம குழந்தையோட எலும்போட வளர்ச்சிக்கு தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களால ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம்லேருந்து 500 வரைக்குமே வந்து நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உங்க உடம்புல வந்து கால்சியம் குறைபாடுகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கும், குழந்தையோட எடைய வந்து அதிகப்படுத்துறதுக்கும், குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தோட அளவ அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். நெறைய பெண்கள் வந்து அ நார்மலா வந்து ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதுவும் ரொம்ப முக்கியமா நம்ம ஆரஞ்சு வந்து எடுத்துக்கொள்ளணும். ஆரஞ்சு ஜூஸ விட அப்படியே பழமா சாப்பிடுறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஜூஸ் எடுக்கும்போதுங்க நீங்க ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க ஆரஞ்சு வந்து அதிகமான இதில விட்டமின் சி அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. பொட்டாசியம் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. இதில ஃபோலேட் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான 3 நியூட்ரிஷன் நம்ம பார்த்தோம்னா, விட்டமின் சியும், புரோட்டீனும் நம்ம சொல்லுவோம். இந்த விட்டமின் சி வந்து நம்ம பாடியில இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த விட்டமின் சி வந்து என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில இருக்கிற ஹீமோகுளோபினோட அளவ வந்து எல்லா உறுப்புகளும் ஹீமோகுளோபின வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்றதுக்கு இந்த விட்டமின் சி தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு குழந்தையோட பிறப்பு குறைபாடுகள் இல்லாமல் பொறக்கறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, போலேட்டோட அளவு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு. அந்த போலேட்டோட அளவ கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு ஒட்டுமொத்தோட அதாவது ஒரு முழு குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ, கண்டிப்பா டெய்லி ஒரு அ ஆரஞ்சு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம சோயாபீன் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலர் வந்து அம் சைவம் வந்து அதாவது நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்கலாம் வந்து நீங்க இந்த சோயாபீன் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு வந்து கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெறைய பெண்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம முட்டை, நெறைய பெண்கள் வந்து முட்டை வந்து கர்ப்ப காலத்தில அ ஆம்ப்லேட்டா வந்து தான் எடுத்துக்கொள்வாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளாம நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா, இதில அதிகமான விட்டமின் ஏ பிரசன்ட் ஆயிருக்கு. விட்டமின் டி அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. அதிகமான புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நார்மலா நம்மளுக்கு இயற்கையாவே அதாவது விட்டமின் டி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான சத்து வந்து கிடைக்கக்கூடியது. எல்லா இதுலயும் விட்டமின் டி வந்து இருக்காது. ஒரு சில உணவுகள்ல மட்டும் தான் விட்டமின் டி வந்து
அமினோட்டிக் திரவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த அமினோட்டிக் திரவத்தையே வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கும், பாதுகாக்கிறதுக்கும் முட்டையில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.